வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய டிஃபன் சாம்பார் அப்படி இல்லைனா இட்லி சாம்பார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் செய்யறதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கான அளவு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுகளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இட்லி சாம்பார் செய்யறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க, பாசிப்பருப்பு 50 கிராம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசிலுக்கு இந்த பருப்பை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த புளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. இப்போ சாம்பார் செய்யறதுக்கு தேவையான காய்கறிலாம் என்னென்னு பார்த்துடலாம். 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, 5 பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு முருங்கைக்காய். சின்ன வெங்காயத்தை தவிர மிச்சம் எல்லா காய்கறியும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது டிஃபன் சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காயோ இல்லைன்னா தேங்காய் பத்தையோ சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் ஒரு தட்டில் மாற்றிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. டிஃபன் சாம்பாருக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி, சின்ன வெங்காயம் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியை இதில் சேர்த்து வெங்காயத்தை தக்காளியும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த காய்கறி எல்லாம் சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 2 டீஸ்பூனுக்கு தனியாத்தூள் சேர்த்து இந்த காய்கறியும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் இதை நல்லா அடிப்பிடிச்சிடாமல் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு காய்கறிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததும் திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சாம்பாரை கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த சாம்பார் பொடியை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்ததும் உடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா அது கரையாமல் கட்டியாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடியை கையால் தூவி விடுங்க. அப்போ தான் சாம்பார் பொடி நல்லா குழம்புல மிக்ஸ் ஆகும்.
சாம்பார் பொடி சேர்த்ததும் சாம்பார் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ திக்காக சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு சாம்பார் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பவும் ஒரு கொதிக்க விடுங்க. கடைசியாக சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டியும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. டிஃபன் சாம்பார் செய்யறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா காய்கறியும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் சின்ன வெங்காயம் இருந்தால் போதும் இந்த சாம்பார் செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லி மேலே நல்லா முழுகிற அளவுக்கு இந்த சாம்பாரை ஊற்றி தாராளமாக நெய்யை விட்டு இதை பரிமாறினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே சுவையோடையே இருக்கும். அதனால் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணி குக்கிங்.